என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் உங்க எல்லார் கூடவும் இவங்க எல்லாரும் கூடவும் இந்த ஸ்டேஜ்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாற்காலிக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சாலாம் இன்னும் 2 வருஷத்துல நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரப்போறேன்ட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற. நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா குடியிருக்கவே எப்ப வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவேன். என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னார். உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன், லீஸுக்கு குடியிருப்பேன், ஓசியில கூட குடியிருப்பேன், எங்க குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன். அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான். பணம் கொடுத்தா ஓடிடுவேன், பணம் கொடுத்தா வருவேன், பணம் இல்லைன்னா ஓடிடுவேன். தொடங்கின வார்த்தையே தப்பு. நெஞ்சிலே குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேத்தையும் வேற சொல்றாரு. அதனால குடியிருக்கிறவன் என்னைக்கு வேணாலும் போயிடுவேன். நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம். இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு 2வது வருஷத்திலே ஆட்சியை பிடிப்பாங்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் விளம்பரத்துக்கு சினிமாவுக்கு வேணா நல்லா இருக்குமே ஒழிய, ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. என்னமோ மியூசிக்கல் சேர்ல ஓடி வந்து நடுவில் உட்கார்ற மாதிரி நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்று நான் சொல்லுகிறேன், the Rome cannot be built in a single day. ஒரே நாளில் கட்டப்பட்டது ரோம் அரண்மனை அல்ல, பல ஆண்டு காலம் கட்ட வேண்டும். அதுபோல பல ஆண்டு காலம் பல வரலாற்று திருப்பு முனைகளை சந்தித்து கட்டப்பட்ட ஒரு மாபெரும் இரும்பு